இன்னைக்கு புழுங்கல் அரிசி இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு 3 கப்பு போல புழுங்கல் அரிசி எடுத்து தண்ணியில ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறம் மாவு தனியா எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைச்சிட்டு இப்ப இதை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம கெட்டி ஆக்கிக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த தண்ணி நல்லா சுட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த மாவுள்ள பாத்திரத்தை இதுக்கு மேல வச்சுக்கலாம். எப்படி கைவிடாம கிண்டணும். இப்ப மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் இதே ஹீட்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம இடியாப்பம் வச்சுக்கலாம். இப்ப இடியாப்பம் அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சுட்டுட்டு இப்ப இட்லி தட்டுல இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இடியாப்ப அச்சுல மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். இடியாப்பம் பிழிஞ்சாச்சு. இதை அடுப்புல வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு தண்ணி தொளிச்சுட்டு எடுத்துக்கலாம். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.